வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்முடைய இந்த சுசுகியோட ஆக்சஸ் 125க்கும் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6மான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அது ஏன்னு பார்த்தோம்னா வச்சுங்கன்னா, இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுள், அது இல்லாமல் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ரெண்டு சூப்பரான ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்கூட்டர்ஸ். பட் ஆனால் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் பெஸ்ட்டுன்னு கேட்டால் அந்த இடத்துல நிச்சயமாகவே நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த ஒரு குழப்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த கம்பேரிசன் ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் உங்களுக்கு அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். நம்ம இங்கே டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா 125ம் சரி, நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125ம் சரி, இது ரெண்டுமே உங்களுக்கு அந்த ஒரு நார்மலான அந்த ஒரு சட்டில்டு ஃபேமிலி டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனாக தான் இருக்குது. இந்த ரெண்டுத்துலையும் எந்த ஒரு ஸ்கூட்டர்லையுமே அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ், அக்ரெசிவ்னஸ்ன்ற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ரெண்டுமே உங்களுக்கு நார்மலாக ஒரு சட்டில்டான டோனில் வரக்கூடிய ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் பைக் தான். டிசைன் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் அந்த ஒரு ஃபேமிலி கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு டீசெண்டான டிசைன் டோனையே கெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு பாக்ஸ் டோனில் வரும். ஆமாம், உங்களுக்கு மெயினில் ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு ஹெட்லைட் லைட்டாக அந்த ஒரு பாக்ஸ் டச் கொடுத்துருப்பாங்க. ஓவரலாக வண்டியே உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த ஒரு பாக்ஸ் டோன் டிசைனில் வரும் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125. பட் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6 பொறுத்தளவுக்கு அது வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு ஸ்கூட்டர், கொஞ்சம் மாடர்ன் ஃபீலோட இருக்குது. அதனால் டிசைன் வைஸ் நீங்கள் தான் முடிவு பண்ணும். ரெண்டுமே நல்ல ஒரு அந்த ஒரு ஃபேமிலி அப்பியரன்ஸோடு இருக்குது. இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எது உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றத. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், நம்மளுக்கு இந்த வண்டியோட டிசைனில் அந்த ஒரு குவாலிட்டியும் நம்ம பார்த்தாக்கணும். ஆமாங்க, வண்டியோட டிசைனில் அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துலையும் ரெண்டு பேர்கிட்டையும் எந்த ஒரு குறையும் இல்லை. ரெண்டு பேருமே நல்ல ஒரு சூப்பர் ரிச்சான ஒரு பில்ட் குவாலிட்டியோடையும் நல்ல ஒரு டாக்டைல்டான ஃபிட் அண்ட் ஃபினிஷோடையும் ஸ்விட்ச் கீர்ஸ் குவாலிட்டிலையும் நல்ல பெஸ்ட்டாகவே இருக்கிறாங்க. ரெண்டு பேர்லையும் குவாலிட்டி இஸ் ஸோ குட். சரி, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சரை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஃபீச்சர் கம்பேரிசன் செக்மெண்ட்குள்ளே போகலாம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் வந்து எல்இடியில் வந்துடுது. மித்த லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹாலஜன். பட் அதனால் நம்ம பார்க்குறது என்னமோ மெயின் ஹெட் லைட் வந்து எல்இடி தேவைப்படுது. அந்த ஒரு விஷயம் வந்து ரெண்டு வெஹிக்கிளுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ரெண்டு பேருமே ஓகே தான். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அதில் நம்ம ஹோண்டா ஆக்டிவா 6G அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லும்படி கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ஃபுல் அனலாக் சிஸ்டம் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸ்பீட் இருக்கும், ஓடோமீட்டர் இருக்கும், அதுக்கடுத்து சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இல்லை. பட் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125ல நீங்கள் பேசிக் மாடல் போகிறீங்கிறப்போ ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க, அனலாகும் கூட ஒரு சின்ன டிஜிட்டலும். பட் நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கிறப்போ ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ரைட் கனெக்ட் ஃபீச்சரோடு வந்துடுதுன்றப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கூட பேர் பண்ணி அந்த ப்ளூடூத் ஃபீச்சரான அந்த ஒரு கால் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் அதுவும் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் ஜிபிஎஸ் நேவிகேஷன், அது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் அந்த ஸ்கூட்டரில் நீங்கள் இருக்குது. அதனால் ஃபீச்சர்னு வரும்போது நிச்சயமாக நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 ஒரு ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. அதனால் நல்ல ஒரு ஃபீச்சர் ஓரியன்டான நல்ல அந்த ஒரு மாடர்ன் டச் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்குன்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக நம்ம சுசுகி ஆக்சஸ் 125 ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, ஓகே. ஃபீச்சர் ஓவராலாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட்குள்ளே போகலாம். அதான் இன்ஜின் கம்பேரிசன். நமக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125ல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் டுவால்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன் 8.6 bhp பவர்ஸும் 10 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் ஒரு சிட்டி கம்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு லோ எண்ட் பவர் ஈஸியாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்குமே கூட அந்த ஒரு பவர் பொறுத்தளவுக்கு டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவான ஒரு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் ஒரு 45 km இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஓனர் ரிப்போர்ட்டட் ஒரு ரியல் டைமில் நீங்கள் நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிடாமல் ஒரு 45 to 50 km வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதுக்கு வண்டியை ஒழுங்காக ஓடினீங்கன்னா நிச்சயமாக இந்த வண்டியுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் தரும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா 6G பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் டுவால்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். பட் ஆனால் அது ஒரு 125cc ஏர் கூல்டு. பட் இது வெறுமே ஒரு 110cc தான். இந்த ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். அது வந்து ஒரு பெட்டர் பவர் அண்ட் பெட்டரான ஒரு இன்ஜின் நம்ம ஸ்பெக் வைஸ் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து இந்த இன்ஜினோட அதான் நம்ம ஹோண்டா ஆக்டிவா 6Gயோட இன்ஜின் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதோடைய பவர் ஃபிகர்ஸு 7.73 bhp பவர்ஸும் 8.9 Nm ஆஃப் டார்க்கு. பவர் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம சுசுகியோட நம்ம ஹோண்டா இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வச்சுங்களேன் அது நேச்சுரல் தான். ஏன்னா இது வெறுமே ஒரு 110 தான். பட் அது ஒரு 125cc இன்ஜின்றதுனால பவர்
பவர் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம ஹோண்டா வந்து கொஞ்சம் கம்மி தான் நம்ம சுசுக்கியை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதுவுமே என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலிக்கும் அந்த ஒரு சிட்டி கம்யூனிட்டிக்கும் மோர் தென் எனாஃபான பவர் இருக்குது. பட் நம்ம சுசுக்கியை கம்பேர் பண்ணும்போது இதுக்கிட்ட பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் முடிஞ்சு சொல்கிறாங்க. ஓகேவான ஒரு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த 2 வண்டியில் அந்த ஒரு 0 to 60 அந்த ஒரு 0 to அந்த டாப் ஸ்பீட் அட்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயம் நம்ம சுசுகி ஆக்சஸ் 125 நல்லாவே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களை ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. அதுக்கடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு இது அரௌண்ட் ஒரு கம்பெனி தரப்புலேருந்து 47 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இதோடைய ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜுமே நீங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் நல்ல ஒரு டீசென்ட் ரைடிங் ஸ்கில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு 45 to 55 வரைக்கும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலான்றாங்க. ஓரளவு பார்த்தா மைலேஜ் விஷயத்தில் 2 பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு சின்ன சிமிலாரிட்டியோட 2 பேரும் ஒரு 50 kmph 52 அது மாதிரி ஒரு சேம் லெவல் மைலேஜ் தான் தத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சின்ன ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதனால் மைலேஜ் விஷயத்துலையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் நம்ம ஹோண்டா ஆக்டிவா கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பட் இருந்தாலும் ஓவராலாக இன்ஜினோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாகணும் இல்லையா. வண்டியோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துலையும் 2 பேருமே குறையில்லை. நம்ம ஹோண்டா பொறுத்தளவுக்கு நான் சொல்லி தான் தெரியும் தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒரு செம்ம ஸ்மூத்தான ஒரு வெல் ரிஃபைன்டான ஒரு இன்ஜின். அதுக்கடுத்து நம்ம சுசுகி ஆக்சஸ் 125 அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு செம்ம பட்டர் ஸ்மூத்தான ஒரு சூப்பர் ரிஃபைன்டு ஒரு இன்ஜின்மே கூட. அதனால் ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச இன்ஜின் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக தெரிகிற ஒரு ஆப்ஷன் பார்த்தோன்னா நிச்சயமாக நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 தான். ஏன்னா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்லேயும் 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. மைலேஜ்லேயும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்றப்போ பவரில் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டையும் ஆஃபர் பண்ணிட்டு நம்ம சுசுகி ஆக்சஸ் 125ன்றதுனால இன்ஜின் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 இருக்குதுன்றப்ப இன்ஜினில் எனக்கு அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரியுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த 2 வண்டியோட அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி கம்பேரிசனான ஸ்டோரேஜ் விஷயத்தை பார்ப்போம். ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட்போர்ட்லேருந்து ஆரம்பிக்குமே. 2த்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஃபுட்போர்ட் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, தண்ணி கேன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு ஃபுட்போர்டில் ஈஸியாகவே வச்சு கேரி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டோரேஜ் விஷயத்தில் 2 பேருமே பெட்டராகவே இருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவாவில் உங்களுக்கு ஒரு 18 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட்டு ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிறதுக்கு ஒரு போதுமான இடம். ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டும் வைக்க முடியாது, ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுட்டு வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பொருளும் வைக்க முடியாது. பட் அந்த ஒரு ஸ்கூட்டருக்கு தேவையான அந்த ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம். இட்ஸ் ஓகேவான ஒரு ஸ்பேஸ்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 பொறுத்தளவுக்கு 21 லிட்டருக்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரியலி இந்த ஒரு இடத்துல ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுட்டு இன்னமே கூட கொஞ்சம் பொருள் வைக்கிற அளவுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம சுசுகி ஆக்சஸுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தோன்னா க்ளவுட் பாக்ஸ். ஆமாங்க, நம்ம ஹோண்டா ஆக்டிவா 6Gயில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் க்ளவுட் பாக்ஸ் மாதிரி எந்த விஷயமும் கிடையாது, அப்படியே ப்ளைனாக இருக்கும். பட் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125ல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளவுட் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் ஓவராலாக ஸ்டோரேஜ் விஷயத்தில் அண்டர் சீரிஸ் ஸ்டோரேஜ்லேயும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இது மாதிரி க்ளவுட் பாக்ஸுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணியிருக்குன்றப்ப நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்காங்க இந்த ஒரு இடத்துல. சரி, ஓகே. ஸ்டோரேஜும் பார்த்து வச்சு இப்போ நம்ம இந்த 2 வண்டியோட பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்டை பார்ப்போம். பிரேக்கிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம ஹோண்டா ஆக்டிவாவில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். டிஸ்க்குன்றது இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா இதுவுமே ஒரு 110cc தான் வருது. இந்த ஒரு 110ccயில் ஹோண்டா வந்து டிஸ்க் ஆப்ஷன் பண்ணல. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ஒரு 130mm ட்ரம் பிரேக்ஸ் வந்துடுது. சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம்னு வச்சுங்களேன். வண்டியோட பிரேக்கிங் எஃபிஷியன்சி அந்த வண்டியோட ரேஞ்சுக்கு ஓகே, ஒரு ஸ்லோ ஸ்பீட் அண்ட் சிட்டி கம்யூனிட்டிக்கு ஓகேவான ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ். டயர் பொறுத்தளவுக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி வந்து 90/100 செக்ஷன் டயர்ஸும் இதே சேம் டயர்ஸ் தான் உங்களுக்கு சுசுகி ஆக்சஸ்லையும். அதனால் டயர்ஸ் விஷயத்தில் 2 பேருமே சேம் தான். பட் நம்ம சுசுகி ஆக்சஸ் 125ல ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வருது என்னென்னு பார்த்தோன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன் உண்டு. பட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அது ஒரு 125ல பேசிக்காக எல்லாருமே டிஸ்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டிஸ்க் ஆப்ஷன்ன்றது நிச்சயமாக பிரேக்கிங் விஷயத்தில் நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்குது. அதனால் பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் 2 பேரும் ஈக்குவல் தான். பட் பிரேக்கிங்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம சுசுகி ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு
பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துலேயும் அந்த ஒரு காம்பினேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் தான்றப்போ அந்த ஒரு விஷயத்தில் தான் சேம் தான். பட் பிரேக்கிங்னு வரும்போது அந்த இடத்துல சுசுகி ஒன் ஸ்டெப் பெட்டர் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட அந்த ஒரு டோட்டல் வெயிட், சீட் ஹைட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். நம்ம ஹோண்டா ஆக்டிவாவோட டோட்டல் வெயிட்டு 105 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி கிளைம் பண்ணல, பட் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் லோயஸ்ட் சீட் ஹைட்டு. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருந்தால் கூட நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு சூட் ஆகும். அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவுக்கு 162 mm. இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் அவர் இந்தியன் ரோட்ஸ். 162 mmன்றது மோஸ்ட்லி எல்லா வித ரோட்ஸையும் டேக்கிள் பண்ணிலாம் இந்த இதுலேயும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அடி தட்டிடாது. சரி ஓகே, வண்டியோட வெயிட் பொறுத்தளவுக்கு 105ன்றது இட்ஸ் ஓகே, டீசெண்டான ஒரு வெயிட்டு தான்றப்ப ஹேண்டிலிங்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 103 kg தான். சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 773 mmன்றப்போ ஓரளவுக்கு இதுவுமே ஷார்ட் ரைடர்ஸுக்கு கேப்பபிளான ஒரு சீட் ஹைட் தான். அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த அளவுக்கு 160 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப இதுவுமே இட்ஸ் மோர் தென் எனஃப் தான். அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு என்னன்னா இந்த ஒரு 125 இருந்தாலுமே இதோட வெயிட்டுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால ரெண்டு வண்டியோட ஹேண்டிலிங்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. ஆமாம், சஸ்பென்ஷன் பற்றி பேசியாகணும் இல்லையா? சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துலேயும் ஒரு சேமான ஒரு சஸ்பென்ஷன் தான். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கும் பின்னாடி அந்த ஒரு யூஸ்வலாக வர மாதிரி அந்த ஒரு கேஸ் டைப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ஒரு குஷனிங்காக தான் இருக்குது. பட் எனக்கு இந்த ரெண்டு சஸ்பென்ஷனில் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெட்டராக கிடச்சிதுன்னு பார்த்தா ஹோண்டா ஆக்டிவாவில் எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டர் ஃபீல் கிடச்சிது. சுசுகியுமே நல்ல ஒரு சாஃப்ட் டியூன் சஸ்பென்ஷன் தான், பட் அதை விடையும் ஹோண்டா எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு விஷயம் தான். சரி ஓகே, ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கடைசியாக வண்டியோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G பேசிக் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,01,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் வந்து 1,08,000 முடிச்சிடலாம். டாப் மாடல் ஒரு ஹச் ஸ்மார்ட்னு ஒரு மாடல், அதில் அந்த ஒரு கீழே சென்ட்ரிக்காக ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வர ஒரு மாடல் இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு அந்த வண்டிக்கு ஒர்த்தான ஒரு ப்ரைஸிங் கோட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் உங்களுக்கு 1,04,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,16,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங் விஷயத்தில் இவருமே இட்ஸ் ஓகே தான். அந்த வண்டிக்கு ஒர்த்தான ஒரு ப்ரைஸிங் கிளைம் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். சரி ஓகே, ஓரளவு இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டரை நான் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டு, நான் ஒரு 1,10,000 தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நான் இந்த ரெண்டு வண்டியோட பேசிக் மாடலில் தான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறப்ப நீங்கள் நிச்சயமாக நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 போயிடலாம். ஏன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 3,000 தான் டிஃப்ரென்ஸ் வருது. அந்த ஒரு 3,000 டிஃப்ரென்ஸுக்கு கொஞ்சம் பெரிய அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ், க்ளவுட் பாக்ஸு, ஒரு பெட்டரான ஒரு 125cc இன்ஜினு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதுக்கடுத்து வந்து நீங்கள் சப்போஸ் எனக்கு நல்ல ஒரு ஃபீச்சரோடரான ஒரு வெஹிக்கிள் வேணும், அது இல்லாமல் நான் என்னுடைய டே டு டே லைஃப்பில் வந்து கொஞ்சம் நான் நிறைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய லாங் ட்ரைவ்ஸ் போவேன்றப்போ நிச்சயமாக நீங்கள் சுசுகி போகலாம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இன்ஜின், அதான் ஒரு 125cc. நம்ம ஹோண்டாவை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய இன்ஜின் இருக்குது, கொஞ்சம் அதிகமாக லாங் ட்ரைவ் கேப்பபிலிட்டி இருக்குது. பிரேக்கிங் மாதிரி விஷயங்களையும் நீங்கள் தெரியாத ரோட்டில் போகிறீங்கிறப்ப நீங்கள் நிறைய இடத்துல பிரேக்கிங் தேவைப்படும். அந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. பட் நம்ம ஹோண்டா ஆக்டிவா 6G பொறுத்தளவுக்கு எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் லோக்கல் யூஸுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ரிஃபைன்டு வெஹிக்கிள் தேவைன்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் பெருசாக ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் போக போகிறதில்ல, அது இல்லாமல் நான் ரொம்ப ஸ்பீடாகவும் ஓட்ட போகிறதில்லன்றப்ப நிச்சயமாக நம்ம ஹோண்டா ஆக்டிவா 6G உங்களுக்கு மோர் தென் எனஃப் தான். ஓரளவு பார்த்த வரைக்கும் கம்பேரிசனில் எனக்கு தெரிஞ்ச சுசுகி ஆக்சஸ் வந்து நிறைய விஷயத்தில் பெட்டராக வந்திருக்கு. பட் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் வரும்போது நிச்சயம் நம்ம ஹோண்டா அடிச்சுக்க வேறு எந்த ஒரு பிராண்டாலையும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய சர்வீஸ் நெட்வொர்க் இருக்குது. பட் நம்ம சுசுகி கிட்ட வந்து அந்த ஒரு சர்வீஸ் நெட்வொர்க்ன்றது கம்மி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு ஷோரூம்ன்றது உங்களுக்கு நியரபிளாக இருந்தால் நல்ல விஷயமா இருக்கும். பட் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான். சுருக்காவது தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.